என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே ஜோனல் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துச்சு. மீட்டிங்கில் 3 முக்கிய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பதில்கள் என்னன்னு இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறுவனத்துக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு பற்றியும், அந்த வழக்கின் தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றியும், எம்டி அவர்கள் சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் பிரார்த்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மீட்டிங் ஆரம்பிச்சாங்க. பிறகு இன்னைக்கு மீட்டிங்ல நிறைய புதிய மெம்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்க ஏகப்பட்ட கேள்வி வரிசையா கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுல முதல் கேள்வி, எம்டி அவர்கள் வெளியே வந்த உடனே பணம் வந்து போட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்டாங்க. கேள்விக்கு நம்ம கம்பெனி சைட்ல இருந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா, புதுசா நம்ம கம்பெனியில உறுப்பினராக ஜாயின் பண்ணவங்களுக்கு முதல்ல பணம் தர மாதிரியும், பிறகு ரொம்ப நாளா கம்பெனியில உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு அடுத்து பணம் கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனா பணம் கண்டிப்பா வந்துடும், யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிச்சாங்க. அடுத்த நபர் இன்னைக்கு தான் புதுசா மீட்டிங்க்கு வராரு. அவர் எடுத்த உடனே கம்பெனி மேல கேஸ் கொடுத்தா எங்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது வந்து உண்மையா? நான் கேஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு கம்பெனி சைட்ல இருந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கேஸ் கொடுக்கறது உங்க தனிப்பட்ட விருப்பம், அதுக்கு நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா சீக்கிரம் முடிய வேண்டிய வழக்கு, நீங்க கேஸ் கொடுக்கறதுனால இன்னும் நாள் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த நபருக்கு நம்ம கம்பெனி சைட்ல இருந்து ஒரு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க கம்பெனியை நம்பி தான் ஜாயின் பண்ணீங்க, கம்பெனி நம்பி தான் பர்ச்சேஸ் பண்ணீங்க. யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் வரதை பார்த்துட்டு நீங்க நம்ப வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க நேரடியா வந்து கம்பெனி மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியால வர தகவலை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இறுதியா ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறதுல ஏன் இவ்வளவு நாள் தள்ளி போகுது? இவ்வளவு நாள் பெயில் அப்ளை பண்ணி ஒரு டைம் கூட கிடைக்கல. நம்ம சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அவர் எப்ப வெளியே வருவாரு? எவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்து நமக்கு எல்லாம் கம்பெனியை வந்து மீண்டும் பழைய மாதிரி நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு நம்ம நிறுவனத்திலிருந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நம்ம நிறுவனத்து மேல ஒரு அவதூறு புகார் கொடுக்கப்பட்டது. அதை நிரூபிக்கிறதுக்கு நாம போராடி தான் ஆகணும். அதனாலதான் எம்டி அவர்கள் போய் சரணடைஞ்சாரு. வழக்கு ஓரளவு முழுசா முடிஞ்சா மட்டும்தான் நமக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆரம்பத்துல பெயில் அப்ளை பண்ணோம், ஆனா விசாரணை காரணமா கிடைக்கல. ஆனா இனி வரும் காலங்கள்ல பெயில் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால யாரும் இதை பத்தி வருத்தப்பட வேண்டாம். நிறுவனத்திற்கு எதிராக போடப்பட்ட வழக்கு பத்தி நிறுவனம் பார்த்துக்கும், நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கேள்விகள் தான் இன்னைக்கு நடந்த ஜோனல் மீட்டிங்ல கேட்கப்பட்ட முக்கிய கேள்விகளும் அதுக்கு உண்டான பதில்களும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைச்சு கண்டிப்பா வெளியே வருவார். வெளியே வந்த உடனே அடுத்து என்ன நம்ம நிறுவனத்தில் நடக்குங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.